கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத பிரதோஷ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை தரிசித்தனர். பங்குனி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக கரூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அலங்காரவல்லி அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டது. இதனையடுத்து பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி, மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தியம் பெருமான் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனி பகவான் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் பங்குனி மாத வளர்பிறை குருவார பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனையும் நந்திகேஸ்வரரையும் வழிபட்டனர். பின்னர் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைக்க முக்தி தரும் திருத்தலமாகவும் திகழும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் பெரிய நந்தியம் பெருமானுக்கு பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து அருகம்புல், வில்வ இலை, சாமந்திப்பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய பூக்களால் அலங்கரித்து சங்கொலி முழங்க பஞ்சமுக தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள், வில்வ இலைகள், அருகம்புல் அலங்காரம் செய்து தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சுவாமி உட்பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.